Hello guys, welcome to Disc Tech channel. வீடியோ நம்ம பத்தி பார்த்தா வேற SK21 3 பார்த்தோம் டைட்டில் டீசர் வெளியே இருக்கு. அந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்குன்றது பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். SK21 டைட்டில் டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் மைண்ட் ப்ளோயிங்கா ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டைட்டில் டீசர் பார்க்க முடிஞ்சிச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. டைட்டில் ஆஸ் அமரன் SK21 டைட்டில் அமரன். இந்த திரைப்படம் அவுட் அண்ட் அவுட் ஒரு பயோபிக். ஏற்கனவே நம்ம பல இடங்களில் சொல்லியாச்சு. ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே பயோபிக் தான்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அது தெளிவாக இருக்குது. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட பயோபிக். அவரோட பயோபிக்னால இந்த திரைப்படம் ரொம்பவே சீரியஸாக இருக்க போகுது. ரொம்பவே ஒரு எஸ்கே அவருக்கு ஒரு அடுத்த லெவல் டைமென்ஷனில் கொண்டு போகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படத்தில் எஸ்கே அவரோட டைமென்ஷன் வேறு லெவலில் இருக்குது. அவரோட ஒர்க் லோடு எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்துக்கானதை பார்க்க முடியுது இந்த டீசர் மூலமாக. ஏற்கனவே நெல்சன் அவர் போட்டிருந்தாரு, ட்விட்டரில் போட்டிருந்தாரு. SK21 டீசர் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு, மைண்ட் ப்ளோயிங். அதுக்கான அர்த்தம் இன்னி தான் புரியுது. ஏன்னா டீசர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஒவ்வொரு கட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு சினிமோட்டோகிராஃபி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு டீசர் இது அமரன் பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு பயோபிக்கு. இறுதியில் இந்த திரைப்படத்தில் ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் எஸ்கே அவர் இறந்துடுவார். இறுதியில் இறந்துடுவார். பயோபிக்ன்றதுனால இறந்துடுவார் இறுதியில். அதுவும் ஒரு மேஜர் இன்ஜூரியஸோட அவர் இறந்துடுவார். இது படமாக்கப்பட்டதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இறுதியில் நடக்கக்கூடிய காட்சிகளை மாற்றி அமைப்பாங்களா, இல்லை ஒரிஜினலாகவே நடந்ததை அப்படியே காட்டுவாங்கன்றதை பொறுத்து பார்ப்போம். மேக்ஸிமம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இறுதியில் அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த எமோஷனல் கனெக்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது. அதுக்கப்புறம் என்ன பற்றி சொல்லணும்னா, இந்த திரைப்படத்தில் எமோஷ்னலாக இருக்கக்கூடிய கனெக்ட் ஃபைனலில் இருக்குது. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீரியஸான ஒரு எஸ்கேவை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சொன்னீங்கள. அப்போது எப்போ ஒரு ஜாலி டோன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். அது ஒரு 10 to 15 to 20 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். காலேஜ் போர்ஷன்ஸ், அப்புறம் அந்த கேம்பில் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு லவ் சீக்வன்ஸ் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. சாயப்பிள்ளை போட்டிருக்காங்க. அந்த ஒரு லவ் சீக்வன்ஸ் ரொம்ப நீடிக்குமான்லாம் கிடையாது. ஒரு 10 to 15 to 20 மினிட்ஸ் இந்த காலேஜ் பர்சன்ஸில் சாயப்பல்லவி இவங்க சீன்ஸ்கோன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த திரைப்படத்தோட அவுட்புட் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவருக்கு பாராட்டு சொல்லியே தீரணும். இந்த அளவுக்கு ஒரு டீச்சரை எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு டீச்சர் கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு. டைட்டில் டீச்சர் இந்த அளவுக்கு இருக்குது. அந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ இந்த திரைப்படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் டைட்டில் டீச்சர் மூலமாக வேறு லெவலில் போயிருக்கு. நம்ம ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தரப்போகிறாங்க. ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் மற்றும் சோனி பிக்சர்ஸ், இன்டர்நேஷ்னல் சோனி பிக்சர்ஸ் நம்ம தமிழ் படத்துக்கு வராங்க. அதுவுமே ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். இப்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அமரன், அடுத்து STR 48மே ரொம்ப செதுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுவும் ஒரு வேறு லெவலில் இருக்க போகுது. இப்போ அமரன் டீச்சர் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இதுவும் ஒரு வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜ்கமல்ஸ் ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துட்ருக்காங்க. கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இனிதான் வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியும். இப்போதைக்கு தரமான ஒரு படமாக மாறிட்டு இருக்கு. அது இந்த சந்தேகம் இல்லை. SK21 அமரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு வார் பேஸ்டான ஒரு திரைப்படம் தான். காஷ்மீரில் நடக்கக்கூடிய அந்த வார் இதெல்லாம் இருக்க போகுது. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா டேரக்டர்ன்றதை பொறுத்து பார்ப்போம். நம்ம ஏஆர் முருகதாஸ் அவரோட அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு. அதனால் அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்து கண்ணுக்கு எதிராக பார்த்து துப்பாக்கி படத்தெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு தரமான ஒரு படத்தை கொடுப்பாருன்றது எந்த சந்தேகம் முடியும். பிரகாஷ் அவங்களும் சிவகார்த்திகேயனும் ஃபஸ்ட் டைம் இணைகிறாங்க. ஃபஸ்ட் டைம் இணைப்பிலே டைட்டில் டீசரில் ஒரு தரமான ஒரு டீசர் பிஜிஎமும் போட்டு கொடுத்துட்டாரு. வேறு லெவலில் இருந்துச்சு. லூப்பில் கேட்குற மாதிரியான ஒரு பிஜிஎம் தான் இது. டீசர் அவுட் அண்ட் அவுட் ஒரு தரமான ஒரு டீசர். இந்த டீசரில் நம்ம பாரதியார் அவரோட பாடல் கூட இருக்குது. இதை நம்ம மேஜர் முகுந்த் அவர் அவர் பொண்ணுக்கு இந்த பாடலை போட்டு காமிச்சு பாடிட்டு இருந்தார். அந்த வீடியோ இருக்குது. அதை ஒரு படமாக்கி படத்தில் காமிச்சது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி தரணும். SK21 டீச்சரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு டீச்சர் வேறு லெவலில் இருக்குது. மைண்ட் ப்ளோயிங், ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. நம்ம எஸ்கே அவருக்கு ஒரு வேறு டைமென்ஷனால அடுத்த பரிமாணம். எஸ்கேனாலே ஒரு காமெடி படம் தான்ப்பா. காமெடி படம் மட்டும்தான் எஸ்கேனாலே ஒரு காமெடி ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு காமெடி படம் சிரிச்சுட்டு போகிற மாதிரியான படம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இல்லை, அது தவறு. இனி பாருங்கள், எஸ்கேவோட வேறு டைமென்ஷன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் ஆக்ஷன் படமும் பண்ண முடியும், காமெடி படமும் பண்ண முடியும், இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் படமும் பண்ண முடியுன்றதை காட்டிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு படமும். மாவீரன், இப்போ அடுத்து SK21, அடுத்து SK23, அப்போ SK22 அந்த டவுட் நிறைய பேர் கேட்டிங்க. எனக்குமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னப்பா SK21
இது அமரன். SK23 ஏர் முருகதாஸ் ப்ராஜெக்ட். இப்போ SK22 அந்த கேள்விக்கு பதில் வந்து என்னன்னா SK22 தான் மாவீரன். மாவீரன் படத்துக்கு முன்னாடியே SK21 ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாவீரன் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி அது நடந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் அயலான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாவீரன் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தான் வந்து SK21 படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஃபுல்லாக படம் முடிஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான், அதனால வந்து உங்களுக்கு குழப்பமே வேணாம். SK22 வந்து மாவீரன், SK21 அமரன், SK23 ஏர் முருகதாஸ் ப்ராஜெக்ட். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம். கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா அது இனிமேட்டு அந்த கன்ஃபியூஷன் வேணான்னு நினைக்கிறேன். SK21 அமரன் டீசர், டைட்டில் டீசர் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அமரன் டைட்டில் டீசரை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.